கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, மறுபடியுமாக மகிமையின் நம்பிக்கை என்ற இந்த ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். இன்றைய நாளிலும் பைபிளும் குறளும் ஒப்பாய்வு என்கிற தலைப்பின் கீழ் ஒரு குறளை நாம் ஒப்பாய்வு செய்ய இருக்கிறோம். இன்றைய நாள் நாம் ஒப்பாய்வு செய்ய இருக்கிற குறள் அதிகாரம் 6, குறள் 58. பெற்றார் பெரின் பெறுவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு. பெற்றார் பெரின் பெறுவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு. பெண்டிர் பெண்கள் அல்லது மணவாட்டி. பெற்றார் பெரின் தம்மை மனைவியாக கொண்டவரை மேன்மைப்படுத்தி தம்மை அறநெறியில் காத்து கொண்டால் பெருஞ்சிறப்பு பெறுவர், மேன்மையான பெருஞ்சிறப்பை பெறுவர். புத்தேளிர் வானவர்கள் வாழும் உலகு, வாழக்கூடிய உலகில். இந்த குறளுடைய பொருள் என்னவென்றால், தம்மை மனைவியாக கொண்ட மணவாளனை மேன்மைப்படுத்தி தம்மை அறநெறியாகிய கற்பு நெறியில் காத்துக்கொள்ளும் மணவாட்டி நித்திய ஜீவனை பெற்று வானவர்கள் வாழக்கூடிய உலகில் வாழும்படியான மேன்மையான பெருஞ்சிறப்பை பெறுவார்கள். இந்த குறள் சம்பந்தப்பட்ட 1-2 வசனங்களை நாம் பார்க்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலுமுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரில் இருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7வது வசனம். நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாக இந்த பூமியில் வாழ்ந்தவள், அந்த சபை மணவாட்டியாக மாற்றப்படுகிறது. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்திலே மணவாட்டி என்கிற ஸ்தானத்திற்கு தன்னை மாற்றிக்கொள்ளுகிறது சபை. அதற்கு இந்த பூமியிலே இருக்கும் போதே மனைவி என்கிற ஒரு முறையிலே, அதாவது சபைக்கு ரட்சிக்கப்பட்டு வருகிற ஒரு விசுவாசி சகோதரி என்கிற நிலையிலே வருகிறார். அதற்கு பின்பாக இயேசுவோடு, இயேசுவுக்காக தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய ஆஸ்தியையும் தன்னுடைய சரீரத்தையும் ஒப்பு கொடுத்து இயேசுவோடு கூட மனைவி என்கிற ஒரு நிலையிலே வாழ்க்கை நடத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அப்படி வாழ்க்கை நடத்துகிற மனைவியானவள் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்திலே மணவாட்டி என்கிற நிலையை அடைகிறாள். ஆகவேதான் மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, மனைவியாக கொண்ட மணவாளனை
மேன்மைப்படுத்த வேண்டும். அவர் சொல்லிக் கொடுத்த அறநெறியிலே கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ, இரட்சிப்பின் வழியிலே வாழ நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்படி வாழும்போதுதான் மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டி என்கிற ஒரு நிலையை அடைய முடியும். அப்படி கற்பு நெறியை காத்து வாழும்போது அவர் ஒருவரையே நேசித்து, அவர் தெய்வம் ஒருவரையே பற்றிக் கொண்டு அவருக்காகவே வாழும்போது நாம் கற்பு நெறியை காத்துக் கொள்ளுகிறோம். அந்த கற்பு நெறியை காத்துக்கொண்டு வாழுகிற மனைவிதான் மணவாட்டி என்கிற ஸ்தானத்திற்கு மாறி அவரோடு கூட நித்திய காலமும் வாழப்போகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நித்திய ஜீவனை பெற்று அவரோடு வாழ நாம் தகுதி பெற வேண்டும். ஆகவேதான் இந்த குறளுக்கும் கர்த்தருடைய வசனத்திற்கும் தொடர்பு உண்டு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.